மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க ஒன்றிய அரசு முயற்சி என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 60க்கு 40ஆக மாற்ற ஒன்றிய அரசு முடிவு செய்திருக்கிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இதுவரை 100% நிதியை ஒன்றிய அரசு வழங்கி வந்த நிலையில் அதனை தற்போது 60க்கு 40ஆக மாற்ற முடிவு செய்திருக்கிறது. மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க ஒன்றிய அரசு முயற்சி என்னும் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 60க்கு 40ஆக மாற்ற ஒன்றிய அரசு முடிவு செய்திருக்கிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இதுவரை 100% நிதியை ஒன்றிய அரசு வழங்கி வந்த நிலையில் அதனை தற்போது 60க்கு 40ஆக மாற்ற முடிவு செய்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் மாநில அரசுகள் மீது நிதி சுமையை திணிக்கும் ஒன்றிய அரசு எனும் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். 100 நாள் வேலை திட்டத்தில் இனி ஒன்றிய அரசு 60% மட்டுமே நிதி வழங்கும் என்றும் மாநில அரசுகள் 40% நிதி வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க ஒன்றிய அரசு முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 60க்கு 40ஆக மாற்ற ஒன்றிய அரசு முடிவெடுத்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான மசோதா ஒன்றை நாடாளுமன்றத்தில் நாளை அல்லது நாளை மறுநாள் தாக்கல் செய்ய தற்போது ஒன்றிய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதில் தான் தற்போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை ஒன்றிய அரசு மாநிலங்கள் மேல் திணிப்பதற்கான இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியின் போது, அதாவது 2005ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போதுதான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதனால் வரை 100% ஒன்றிய அரசு தான் அதற்கான நிதியை வழங்கி வந்தது. இந்த நிலையில்தான் தற்போது 60% ஒன்றிய அரசும் 40% மாநிலங்கள் அரசும் வழங்க வேண்டும் என்கிற வகையில் இந்த நிதி ஒதுக்கீடு முறை தற்போது இந்த மசோதா மூலம் மாற்றி அமைக்கப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல், உத்தராகண்ட் மாநிலங்களிலும் 90% ஒன்றிய அரசும் 10% மாநில அரசும் வழங்க வேண்டும் என்றும் இந்த திட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த திட்டத்தினுடைய பெயரையும் இந்தியில் மாற்றுவதற்கு தற்போது இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பதை பூஜ்ய பாபு வேலைவாய்ப்பு திட்டம் என்று மாற்றுகிறார்கள். அதோடு தற்போது நிதி சுமையையும் மாநிலங்கள் மீது திணிப்பதற்கு ஏற்ப இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 60% இனிமேல் மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கும், 40% மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல மாநிலங்களில், குறிப்பாக தமிழகத்தில் 3000 கோடிக்கு மேல் நிதி வழங்க வேண்டியிருக்கிறது. மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் நிதி வழங்குவது நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது மேலும் மாநிலங்கள் பாதிக்கும் வகையில் இந்த அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.